அந்தோனியார் வாழ்க்கையில் நடந்த புதுமை நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஒருத்தர் அந்த அரசன் சந்தேகப்படுறான், இது ஏன் பிள்ளை தானா அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுகின்ற பொழுது அந்தோனியார் நம்முடைய ஆண்டவரிடம் மன்றாடி அதற்கு அடுத்தபடியாக சொல்லுகிறார், அந்த குழந்தையே தன்னுடைய வாய் திறந்து சொல்லுகிறார், நீ தான் என்னுடைய டேடி, யூ ஆர் மை ஃபாதர் மேன், யூ ஸ்டூபிட் ஃபெல்லோ, ஏன்டா சந்தேகப்பட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கடவுளுடைய இரக்கமானது நாம் அவரை விசுவசிக்கின்ற பொழுது, நம்புகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, கடவுளுடைய இரக்கமானது பாவத்தை போக்கி அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, அச்சத்தை, குழப்பத்தை, அப்புறம் சந்தேகத்தை நீக்கி நமக்கு தெளிவை வழங்கக்கூடிய இரக்கமாக கடவுளுடைய இரக்கமானது இருக்கின்றது. அதற்கு அடுத்தபடியாக இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. இயேசு கிறிஸ்து தன்னுடைய காயங்களை காட்டுகிறார். தன்னுடைய காயங்களை காட்டி, இது உங்களுடைய பாவத்தினால் வந்த காயம்பா, இது நீங்க எல்லாரும் எனக்கு செஞ்ச துரோகம்பா. அன்னைக்கு கைது பண்றாங்க, நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, என்னை விட்டுட்டு ஓடி போறீங்க. ஒருத்தன் ஆடையின்றி ஓடுகிறான், இன்னும் ஒரு சில பேர் எங்க போனீங்கன்னே தெரியல. இன்னொருத்தன் அங்க மறுதளித்துக் கொண்டிருக்கிறான், இவரை நான் பார்த்ததே கிடையாது, இவரை யார் என்றே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி நான் திருச்சபைக்கு தலைவராக ஏற்படுத்திய இந்த பேதுரு மறுதளித்துக் கொண்டிருக்கிறான். நீங்க எல்லாரும் எனக்கு கொடுத்த காயத்தை பாருங்க, நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண துரோகத்தை பாருங்க. நீங்க இவ்வளவு துரோகம் செஞ்சும் இவ்வளவு காயங்கள் எனக்கு கொடுத்தும் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன், நான் உங்களை விட்டு விலக மாட்டேன், நான் உங்க கூட தாண்டா இருக்கிறேன். உங்கள் வழியாக எல்லோருக்கும் மீட்பை வழங்கக்கூடிய கடவுளாக நான் இருக்கிறேன், உங்களை நான் மன்னிக்கிறேன் என்று கடவுள் அங்கே காயத்தை காட்டி அவர்களை மன்னிக்கிறார். அன்பிற்குரியவர்களே,